ஹாய்ங்க, எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. தேன் போன்ற சுவையில் மத்தி மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்கிறேங்க. இது வந்து 1.5 கிலோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெயில் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. 4 சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள் தாங்க நான் போடுவேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். புளி ஆரஞ்சு சைஸ் கமலா ஆரஞ்சு இருக்குது பாருங்கள், அந்த சைஸில் வெந்நீரில் ஊற போட்டு அதுலேயே கல் உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கல் உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு குழம்புல போட வேண்டியது இல்லைங்க, புளியிலே சேர்த்துடணும். புளி ஆரஞ்சு சைஸ் கமலா ஆரஞ்சு இருக்குது பாருங்கள், அந்த சைஸில் வெந்நீரில் ஊற போட்டு அதுலேயே கல் உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கல் உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு குழம்புல போட வேண்டியது இல்லைங்க, புளியிலே சேர்த்துடணும். இதில் குழம்பு தூள் போட்டு ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றிருக்குறேங்க. கொதி வர ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு 12 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க குழம்பு. தேங்காய் வந்து சின்ன ஜாரில் ஒரு ஜார், இதில் இந்த தேங்காயில் ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிடணும். இப்போ இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதி வரட்டுங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிற வேண்டியதுதாங்க குழம்ப. மீன் எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அதுக்கு பிறகு இறக்கி வச்சிட வேண்டியதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.